வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியே சுற்றி முடிச்சுட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு 5 பேரும் ரெசார்ட்டுக்கு திரும்பி வர்றாங்க. அப்பப்பா என்ன வலி, என்ன கால்லாம் இவ்வளோ வலிக்குது அப்படின்னு பல்லவன் சேரன் கிட்ட கேட்குறாரு. அவரு குளிர்ல உறைஞ்சு போய் வந்துட்டு இருக்காரு. சொல்ல சொல்ல கேட்காம எல்லா வியூ பாயிண்ட்லையும் போய் ஒவ்வொன்று கத்துனல்ல, அதான் வலிக்குதுன்னு பாண்டி பதில் சொல்றாரு. ரூம்ல போய் ரெஸ்ட் எடு பல்லவா, எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க நிலா. சோழன் கைய பரபரன்னு தேய்க்க குளிர்னா குளிரு, செம்ம குளிருங்கிறாரு பாண்டி. சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிரும், நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்ககிட்ட கேக்குறாரு. இல்லங்க, நாங்களாம் ரொம்ப டயர்டா இருக்கோம், நாங்க ரூமுக்கு போறோங்கிறாரு சேரன். அவ்வளோ நேரம் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு இருந்த பல்லவன், அண்ணே எதுக்குன்னே ரூமுக்கு, அவர் தான் கூப்பிடுறாருல போலான்னே அப்படிங்கிற பல்லவன், நாங்க வரோன்றாரு. சரிங்க சார் வந்துருங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து போறாரு. உடனே சேரன் பல்லவன் கிட்ட திரும்பி, டேய் நீதானேடா கால் வலிக்குதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, இப்ப கால் வலியே தெரியலையே போலாங்கிறாரு பல்லவன். எனக்கு ஓகேவா பல்லவா, ஷியோரான நிலா கேட்க, ஓகே தான் நீங்கிறாரு அவரு. சரி வா போவோம் வா அப்படின்னு சோழன் கூப்பிட ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு போலாங்கிறாரு சேரன். அப்படின்னு 5 பேரும் நடக்கிறாங்க. அண்ணே ஜாலியா ஒரு ஆட்டத்தை போடுவோன்னு அப்படிங்கிறாரு பல்லவன். ரூமுக்கு போயிட்டு அவங்க திரும்ப அந்த லான் ஏரியால கேம்ப் ஃபயர் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் உட்காந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. அங்கங்க கலர் கலரா லைட்டு எரிய விட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் நின்று கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேரும் வர்றாங்க. சோழன் அதை பார்த்துட்டு ஆச்சரியமா, என்ன நிலா டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கன்னு கேக்குறாரு. பேசாம ஓடிடுவோமான்னு கேக்குறாரு அவரு. எதுக்கு அப்படின்னு நிலா கேட்க, அடுத்து நம்மளை கூப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க சோழன், வாங்கன்னு கூப்பிட, வானே அப்படின்னு பாண்டியும் பல்லவனும் கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அவங்க 5 பேரும் அங்க வந்து ஒரு சேர்ல உட்காடுறாங்க. அப்போ ஒரு குரூப் ஆடி முடிச்சிருக்க, சூப்பர் சூப்பர் சூப்பரா ஆடினீங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ண, உட்கார்ந்துருக்க இவங்களும் கிளாப் பண்றாங்க. அடுத்து ஹனிமூன் வந்த கப்பல் நிலா சோழன், நீங்க வாங்க வாங்க வந்து டான்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. என்னடா பயந்த மாதிரியே ஆயிப்போச்சுன்னு சோழன் பார்க்க, என்னடா பேரெல்லாம் கரெக்டா சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாண்டிய ஆச்சரியமா கேட்க, அதுதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு அவரும் ஆச்சரியமா சொல்றாரு. ஒருவேளை மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நிலாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, நம்ம வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட கேட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணு, சோழன் சார் உங்க ஒய்ஃப் எழுந்துட்டாங்க, நீங்க என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் எழுந்திருச்சுட்டாங்களா அப்படின்னு சோழன் இந்த பக்கம் திரும்ப, நிலா நிக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க, எழுந்துறீங்கன்றாங்க நிலா. என்னடா இது, ஒரே ஆச்சரியமா அதிர்ச்சியுமா இருக்கு, நாம என்ன சொல்றோமோ அதுக்கு உல்டாவா தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற திகைப்போட தயக்கத்தோட எழுந்து நிக்கிறாரு சோழன். நிலா உனக்கு ஓகேவான்னு அவர் கேட்க, ஓகே தான், இதுல என்ன இருக்குன்றாங்க நிலா. ஏலேலே ஏலேலே ஏலேலேன்னு போயிட்டு இருக்க, எல்லாரும் அதுக்கு தோதா கிளாப் பண்ண 2 பேரும் வர்றாங்க. 2 பேருமே அப்படியே மியூசிக் ஏத்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட, வாடி ஏன் பொட்டல முட்டாயே அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. ஆனா சேரன் பல்லவன் பாண்டி 3 பேரும் ஏகப்பட்ட சந்தோஷமும் சிரிப்புமா விடாம கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பரா ஆடுறாங்கல்லன்னு பல்லவன் பாண்டிய பார்க்க, ஆமாண்டான்னு அவரும் தலையாடுறாரு. கெஞ்சிரனே நெஞ்சில வச்சு கெஞ்சிரனேன்னு பாட்டு வர சோழன் ரொம்பவே நெருங்கி நிலா கூட ஆடிட்டு இருக்காரு. ஒன்னு தொட்டு கொஞ்சரனே அப்படின்னு வரிகள் ஓட நிலாவை டக்குன்னு அவரோட கைக்குள்ள கொண்டு வந்து அணைச்சிக்கிறாரு சோழன். என்ன சோழன் இது அப்படின்னு வெக்கத்தோட சினுங்கிக்கிட்டே நிலா நகர்ந்துக்கிறாங்க. வாவ் சூப்பர், ரொம்ப சூப்பர், சூப்பரா ஆடினீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அந்த ஹோஸ்ட் எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்றாங்க. நன்றி நன்றின்னு நிலாவும் சோழனும் அவங்க இடத்துக்கு போறாங்க. நல்லா இருந்துச்சானே அப்படின்னு நிலா கேட்க, சேரன் வேகமா தலையாட்டுறாரு. அண்ணே கலைக்கிட்டி என்ன அப்படின்னு பல்லவன் சொல்ல, சூப்பர் சூப்பர்டா அப்படின்னு முதுகுல தட்டி கொடுக்குறாரு பாண்டி. நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு அந்த ஹோஸ்ட் சொல்ல, அடுத்த ஒரு சாங் வருது. எல்லாரும் உட்காந்து கிளாப் பண்ணிட்டு இருக்க, எப்படிப்பட்ட சாங், ஏன் யாருமே டான்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. பல்லவன் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க, சார் வாங்க நீங்க வாங்கன்னு அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. டேய் பல்லவா போடா அப்படிங்கிறாரு சோழன். போடா பல்லவா போன்னு பாண்டி அவரை அனுப்பி விடுறாரு. பல்லவனும் வர்றவரு அந்த பாட்டுக்கு செம்மையா குத்தாட்டம் ஆடுறாரு. செம்மையா ஆடுறீங்களே அப்படின்னு அந்த ஹோஸ்ட் சொல்ல, இவங்கெல்லாம் சந்தோஷ சிரிப்போட கிளாப் பண்றாங்க. பல்லவன் ஆடுற டான்ஸ்ல அந்த பொண்ணுமே கலந்துட்டு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஆடிக்கிட்டே வந்து, அண்ணே அண்ணே வாண்ணே வாண்ணே அப்படின்னு பாண்டியோட கைய பிடிச்சி பல்லவன் இழுக்கிறாரு. டேய் டேய் விடுறா, எனக்கு ஆட தெரியாது அப்படின்னு அவரு பயங்கரமா பேக் அடிக்க,
டேய் போடா பாண்டி அப்படின்னு சோழன் முதுகுல தட்டுறாரு. போங்க போய் ஆடுங்க பாண்டி அப்படிங்கிறாங்க நிலா. டேய் பாண்டி போடா போடா அப்படின்னு சேரனும் தம்பிக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. பல்லவனும் பாண்டியை விடாம இழுத்துட்டு வர சில செகண்ட்ஸ் தயங்கி நிக்கிறவரு அப்புறமா எகிரி ஆட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போயிடுது. ஏய் எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு சோழன் பயங்கர ஆச்சரியத்தோட நிலா கிட்ட சொல்ல, ஆமா பாரு அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமா பார்க்க சேரன் ரொம்பவே ஆச்சரியமா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. பல்லவனைய ஓரங்கட்டுற அளவுக்கு பாண்டி ஆடிக்கிட்டு இருக்க பல்லவன் நின்று கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணும் பாண்டி கூட சேர்ந்து செம்மையா ஆடுறாங்க. பல்லவன் உடனே பாண்டி ஆடுறத போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பல்லவன் அடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க பாண்டி வந்து சோழனை கைய பிடிச்சி இழுக்கிறாரு. அடுத்து சோழனை வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு, அண்ணே நீயும் வாண்ணே அப்படின்னு சேரனை போய் இழுக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு அவர் அலறிட்டு இருக்க, அண்ணே அண்ணே வாண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவரு ஐயோ அப்படின்னு அவரு கெஞ்சிட்டு இருக்க, தம்பிங்க எல்லாம் சொல்றோம்லண்ணே ஆடுனே அப்படின்னு சொல்ல அவரும் அப்படியே ஃபார்முக்கு வந்து, நான் ரெடி தான் வரவா அண்ணே நான் இறங்கி வரவா அப்படின்னு அவரும் ஆட ஆரம்பிச்சுடு. நிலா செம்ம ஹாப்பியா எல்லாரும் ஆடுறத பார்த்து கிளாப் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தவர் அண்ணன் ஆடுறத பார்த்துட்டு அவரும் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்ணன் இந்த ஆட்டம் ஆடுறாங்க, எவ்வளோ செம்மையா டான்ஸ் ஆடுறாருன்னு நிலா வாயிலேயே கைய வச்சுக்கிறாங்க. எல்லாரும் செம்மையா ஆடிக்கிட்டு இருக்க பல்லவனை ஆடிக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நிலா எழுந்து போய் பல்லவன் கிட்ட இருந்து மொபைலை வாங்கிக்க அவனு இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நிலாவும் வந்து அவங்க கூட டான்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க 5 பேர் அந்த ஏரியாவையே கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பாட்டு முடிஞ்சிட அந்த பொண்ணு, வாவ் ஃபேமிலியா அருமையா ஆடுறீங்களே, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா ஷேக்கன் கொடுக்குறாங்க. பயங்கரம் அல்டிமேட் அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்து எல்லாரும் கைத்தட்டுங்கன்னு சொல்ல, போங்க போய் உட்காரலான்னு சேரன் கூப்பிடுறாரு. தம்பிங்க 3 பேரும் ரொம்ப பிரமிப்போட சேரனை பாராட்டுன்னு பாராட்டுறாங்க. அண்ணே என்னமா ஆடினே கலக்கிட்டேனே அப்படின்னு பல்லவன் அண்ணன் முதுகுல தட்டி கொடுக்குறாரு. நீங்கெல்லாம் ஆடினீங்க, நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான் நல்லா இருந்ததான்னு கேட்குறாரு அவரு. சூப்பர்ண்ணே சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே அப்படின்னு அவரோட கன்னத்தை கிள்ளி கொஞ்சிட்டு இருக்காரு சோழன். கலக்கிட்டேனே செம்மண்ணே உட்காருனேங்கிறாரு பாண்டி. 5 பேரும் மறுபடியும் ஒரே லைனா அங்க உட்கார்ந்துருக்க அடுத்து 2-3 பொண்ணுங்க ஆடுறாங்க. பல்லவன் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறவரு, அண்ணே பாருண்ணே அந்த பொண்ணு எப்படி ஆடுதுன்னு அப்படின்னு காமிக்க பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியாகி, ஏய் நான் அந்த பொண்ணு கூட எல்லாம் ஆடலடா, நான் ஆடும்போது அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து ஆடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவரு பதறாரு. வானதிக்கு அனுப்பவான்னு ஜாலியா கேக்குறாரு பல்லவன். டேய் பல்லவா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு பாண்டி பதற. அண்ணே சும்மா 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 நான் போய் அனுப்புவேன் நான் அப்படிங்கிற பல்லவன் அந்த பக்கம் பார்க்க அந்த ஹோஸ்ட் பாண்டியவே பார்த்துட்டு இருக்கு. அங்க பாரு அந்த பொண்ணு உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பாண்டியும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பதட்டமும் தயக்கமா, டேய் சும்மா இருடான்னு திரும்பிக்கிறாரு. சும்மா பாருண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல பாண்டி மெதுவா திரும்பி பார்க்குறாரு. அந்த பொண்ணு இவரையே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு எங்கேயோ கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஏன்டா நீ வேற அப்படின்னு அவரு சட்டை இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவங்கெல்லாம் நல்லா ஆடுறாங்கல்ல அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்க, அண்ணன் இங்கே பாருண்ணே அப்படின்னு பல்லவன் மொபைலை காமிக்கிறாரு. டேய் இதையும் எடுத்துட்டியான்னு ஆச்சரியமா கேட்குறாரு சோழன். பாருன்னு சொல்ல, நல்லா இருக்குடாங்கிறாரு சோழன். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா மொபைலையும் டான்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்க சேரனோட மொபைல் ரிங் ஆகுது. பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்க்க, அண்ணே யாருன்னு என்ன நிலா கேட்குறாங்க. சந்தாப்பா அப்படின்னு அவர் சொல்ல, போய் பேசிட்டு வாங்கன்னுன்றாங்க நிலா. சரிப்பா அப்படின்னு ஆர்வமா அவர் அங்கிருந்து எழுந்து போறாரு. இத ஸ்டேட்டஸ் வைப்போம் அப்படின்னு பல்லவன் ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டு இருக்க சேரன் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வர்றாரு. சந்தா போன் பண்ணிட்டு காதுல வச்சிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் தள்ளி வந்தவர் கால் அட்டன் பண்ணி ஹலோ சந்தாங்கிறாரு. சொல்லுப்பான்னு கேட்க, கொடைக்கானல் கைசாக அப்படின்றாங்க சந்தா. கொடைக்கானல் சூப்பரா இருக்குப்பா, பெரிய பெரிய மலைங்க, அழகழகான பார்க்கு, இங்க அப்படியே ஜில்லுன்னு இருக்கு, எல்லாம் ரொம்ப அழகா இருக்குப்பா, இங்க உனக்கும் இதெல்லாம் பிடிக்கும். சந்தா நமக்கு கல்யாணம் ஆனதும் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா அப்படின்னு சிரிப்போட பாக்குறாங்க. கேம்ப் ஃபயர்ல அவங்கவுங்க ஆடிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பேர் ரசிச்சிட்டு இருக்க சேரன் தள்ளி போய் சந்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்த சோழன், நிலா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாரு. நிலாவும் தலையாட்ட இவர் அங்கிருந்து போறாரு. அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகுன்ற மாதிரி பல்லவன் படக்குன்னு நிலா பக்கத்துல உட்காந்து, அண்ணி இந்த போட்டோலாம் பாருங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கலாமான்னு கேக்குறாரு. ஓகேடா வச்சிருன்றாங்க. அவங்களும் வானதி ஸ்டேட்டஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நிலாவும் சோழனும் ஆடின அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க.
வானதி பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்ததா பாண்டி ஆடுறது வருது. வானதிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்ன வாலு பல்லவன் அதை அப்படியே தூக்கி ஸ்டேட்டஸ்ல வைக்க பாண்டி ஆடிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணும் கூட ஆடுறத பாக்குறாங்க. சிரிப்போட பார்த்தவங்க முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிருது. பாவம் பாண்டி என்னமோ தனியா அவர் பாட்டுக்கு ஆடிட்டு தான் இருக்காரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து வந்து ஆட 2 பேரும் ஆடுற மாதிரி தான் இருக்கு வீடியோல பாக்குற வானதி பயங்கர கடுப்பாக்கி ச்சே அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். அடுத்த செகண்டே பாண்டிக்கு ஃபோன் பறக்குது. சேரன் கொஞ்சம் தள்ளி இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு சந்தா கிட்ட. பாண்டியோட மொபைல் ரிங் ஆகுது. ஆனா அங்க இருக்க சத்தத்துல அது கேட்கவே இல்லை அவருக்கு. அவரும் பல்லவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. வானதியை மறுபடி ட்ரை பண்றாங்க. போனை பாண்டி எடுக்கலன்னதும் என்ன பாண்டி குடும்பத்தோட ட்ரிப் போயிருக்கேன்னு சொன்ன, ஏதோ ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, ஒழுங்கா இப்ப போனை எடுத்துரு இல்ல நான் போனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பயங்கர கோவமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. ரிங் சவுண்டு கேட்கலனாலும் பாண்டிக்கு இந்த மெசேஜ் சவுண்டு கேட்டுடுது. மாமதுரை அன்னக்கிளி பாட்டு ஓடிட்டு இருக்க பாண்டி போனை வெளியே எடுக்கிறாரு. அவரு ஒரு காது பொத்திக்கிட்டு வாய்ஸ் நோட்டை கேட்க முயற்சி பண்றாரு. ஆனா சவுண்டு பயங்கரமா இருக்கு. அவரு ஒரு காதை பொத்திக்கிட்டு வால்யூமை ஃபுல்லா வச்சுட்டு காதுகிட்ட கேட்க டக்குன்னு அங்க மியூசிக் ஸ்டாப் ஆயிருக்கு. என்ன பாண்டி குடும்பத்தோட ட்ரிப் போயிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப யாரோ ஒரு பொண்ணு கூட ஆடிக்கிட்டு இருக்கிற, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, அதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, ஒழுங்கா இப்ப போன் எடுத்துரு இல்லைன்னா நான் போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற சவுண்டு அந்த ஏரியா ஃபுல்லா கேக்குது. ஆனா பாவம் ஒரு காதை பொத்தி இருக்கிறதுனால அவருக்கு வெளி சவுண்ட் எதுவும் கேட்கல. என்னடா இதுன்னு பல்லவன் திகைச்சு போய் பார்க்க சோழனும் நிலாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த சரௌண்டிங்க எல்லாருமே அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ஆனா பாண்டி அதெல்லாம் கவனிக்கல. அவரு வாய்ஸ் மெசேஜ் முடிஞ்ச உடனே பல்லவன் கிட்ட திரும்பி ஏய் வீடியோவை அவளுக்கு அனுப்புனியான்னு கேட்குறாரு. இல்லை நான் அனுப்பல அப்படிங்கிறாரு பல்லவன். அப்புறம் எப்படிடா அவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. பல்லவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. டேய் ஒருவேளை நீ ஸ்டேட்டஸ் வச்சியே இவன் ஆடின வீடியோவை வச்சிட்டியா என்ன அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஆட் பண்ணிட்டனோ இதோ பார்க்குறேன் அப்படின்னு அவரு மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ தெரியாம அந்த வீடியோவையும் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேனே அப்படின்னு பாண்டியை பார்த்து பயத்தோட சொல்ல போச்சு அப்படிங்கிறாரு சோழன். ஏண்டா நீ வேற, அவ சும்மாவே சலங்கையை கட்டிட்டு ஆடுவாடா அப்படின்னு பாண்டி பயப்பட பாண்டி நீங்க முதல்ல போய் பேசுங்க பாண்டின்றாங்க நிலா. வானதி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நிலா சொல்ல பேசிட்டு வா அப்படிங்கிறாரு சோழனும். அதுக்குள்ள டொப்புன்னு அடுத்தடுத்த மெசேஜ் வந்து விழுது. வானதி கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு அவர் பார்க்க சரி போய் பேசிட்டு வா போ அப்படிங்கிறாரு சோழன். பாவம் பல்லவன் பண்ண மிஸ்டேக்கால பாண்டியோட மொத்த மூடும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னடா பல்லவானி அப்படின்னு சோழன் சலிச்சுக்கிறாரு. பாண்டி கொஞ்ச தூரம் வந்து கால் அட்டன் பண்ண ஹலோ என்ன டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சாச்சா அப்படின்னு கத்துறாங்க வானதி. இல்ல வானதி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்கிறாரு அவரு. எனக்கு ஒரு விஷயம் தோணுது பாண்டி, நிஜமா நீ உன் குடும்பத்தோட ட்ரிப் போனியா, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு வானதி கத்திக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே பாண்டியை தான் பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. டேய் லூசாடி நீ, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, கேம்ப் ஃபயர்ல எல்லாரும் ஆடினாங்க, அவங்க கூட நானும் ஆடினேன், அப்ப அந்த பொண்ணும் ஆடிச்சு அவ்வளவுதான். வீடியோவில் அந்த பொண்ணு மட்டுமா இருக்கு, பின்னாடி சோழன் பல்லவன் எல்லாரும் தான் ஆடுறாங்க, அதை பார்க்கலையா நீன்னு பாண்டி கேட்குறாரு. வீடியோ பார்த்த உடனே உனக்கு எப்படி என் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாண்டி கேட்க உன் பக்கத்துல நின்று தானே அவ ஆடுறா, அப்புறம் வேற எப்படி நினைக்கிறதுன்றாங்க வானதி. பாவம் பாண்டி வானதி கிட்ட மாட்டி பஞ்சர் ஆக போறாரு அவரு. என் கூட ஆடினா நான் அவங்க கூட ஆடினேன்னு அர்த்தமா? முதல்ல நீ என்ன நம்ப வானதி, வீடியோ பார்த்த உடனே ஃபோன் அடிக்கிற, யோசிக்க மாட்டியா அப்படின்னு இதமா கேட்கிறவரு. உன் பாண்டி இப்படிலாம் பண்ணுவானான்னு நீ யோசிக்க மாட்டல்ல, என்ன வானதி நீ அப்படின்னு பாண்டி கேட்க வானதி கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்றாங்க. அப்ப நீ அந்த பொண்ணு கூட ஆடலையா அப்படின்னு கேட்க இவ்வளவு நேரம் நான் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நம்பவே மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. அப்படி இல்ல பாண்டி, எனக்கு இங்க நிறைய ப்ரெஷரு, கடையை தனியா நடத்தணும், நீயும் கூட இல்ல, எனக்கு இந்த வீடியோவை பார்த்ததும் மைண்ட் உடனே வேற மாதிரி யோசிச்சிருச்சு அப்படின்னு வானதி சொல்ல. ஷோ அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகிற பாண்டி அதுக்குன்னு உனக்கு இருக்கிற பிரச்சனைய என் தலையில ஏத்துவியா அப்படின்னு பாண்டி கேட்க இவங்க ரொம்ப அப்பாவியா, நான் வேற என்ன பாண்டி பண்றதுன்றாங்க. யோசிக்கணும் வானதி, அவன் வெளியில இருக்கானே, இப்படி வாய்ஸ் நோட் போட்டு ஃபோன் மேல ஃபோன் பண்ணி அவனை தொந்தரவு பண்றோமே, இது ஒரு விஷயமான்னு யோசிக்கணும் அப்படின்னு பாண்டி ரொம்பவே பொறுமையா சொல்லிட்டு இருக்க வானதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல்லவன் பாவம் ஒரு மாதிரி கில்ட்டியா உட்கார்ந்துருக்காரு.
நிலாவும் சோழனும் கூட சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. சோழன், நாம இங்க இருக்க வேண்டாம், அவங்களே பேசி சரியாயிடுவாங்க, வாங்க போலான்னு நிலா கூப்பிட, வாடா போலான்னு பல்லவனை கூப்பிடுறாரு சோழன். 3 பேரும் எழுந்து நிக்க, நிலா என்னப்பான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறாரு சேரன். பாண்டி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் கேட்க, அதை என்ன கேக்குற அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, அண்ணே அவர் வானதி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க நிலா. வானதி கூடவா? நானும் இப்பதான் சந்தா கூட பேசிட்டு வரேன்னு டன் டன்னா வழியிறாரு சேரன். சொல்லும் போதே முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா அப்படின்னு அண்ணன் கண்ணத்தை கிள்றாரு சோழன். சும்மா இருடா. சரி ரூமுக்கு போலாமாங்கிறாரு சேரன். அண்ணன் பாண்டி அண்ணன் வரணுமே அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. இருடா நான் போய் அவனை கூட்டிட்டு வரேங்கிறாரு சேரன். அண்ணன் என்ன இருண்ணே, அண்ணன் ஃபோன் பேசிட்டு இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, அதுக்காக அவனை இங்கேயே விட்டுட்டு போயிட முடியுமா? இங்கே இருந்தா டைம் போய்கிட்டே இருக்கும்பா, அப்புறம் எப்ப சாப்பிட்டுட்டு எப்ப போய் தூங்குறது? அவனை கூப்பிடுங்க போலான்னு சேரன் சொல்ல, பல்லவன் ஒரு மாதிரி சங்கடத்தோட எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு சோழன் கிட்ட, அண்ணே கடைசியில விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் என்னதானே செய்வீங்க அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. ஆமாண்டா உன்னதாண்டா செய்வோம் அப்படின்னு அவரோட பயத்துக்கு இன்னும் கொஞ்சம் தீனி போடுறாரு சோழன். சேரன் ரொம்ப சீரியஸா மொபைல சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, சாரி பாண்டி, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு வானதி சொல்ல, அவர் அதை ஏத்துக்கிற மனநிலையிலேயே இல்லை. சரி வை பரவாயில்லங்கிறாரு. உடனே வானதிக்கு லவ் யூலாம் சொல்லி இருக்கிறோம், இவன் என்ன இப்படி சொல்றான்னு பாக்குறவங்க பரவாயில்லையா நீயும் ஐ லவ் யூ சொல்லுங்கிறாங்க. அவரும் லைட்டா சுத்தி முத்தி பார்த்துட்டு ஐ லவ் யூங்கிறாரு. வானதி முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. சத்தமா சொல்லு பாண்டி அப்படின்னு அவங்க கேட்க, அவரும் சத்தமா ஐ லவ் யூ வானதி அப்படின்றாரு. அந்த சத்தம் கேட்டு இவங்க எல்லாருமே அங்க திரும்பி பாக்குறாங்க. ஏய் என்னடா நடக்குது அப்படின்னு சோழன் திகைப்போட பாக்குறாரு. 10 செகண்ட்ல ஐ லவ் யூல வந்து நிக்குது அப்படின்னு அவரு அதிர்ச்சியோட கேட்க, ஒண்ணுமே புரியல என்னங்கிறாரு பல்லவனும். சாப்பிட்டியாடின்னு இவர் கேட்க, இனிமேதான் பாண்டி அப்படின்றாங்க வானதி. சாப்பிடலையா அப்படிங்கிறவரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு, ஏண்டி டைம் என்ன ஆகுது, டயத்துக்கு சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, என்னடா எலியும் பூனையும் மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப இவ்வளவு உருகி உருகி பேசுறாங்க அப்படின்னு குழப்பத்தோட பல்லவனும் சோழனும் பார்த்துக்க சேரன் மொபைல்குள்ள முழுகிடுறாரு. இந்த கான்வர்சேஷனை கேட்டு ஒரு சின்ன சிரிப்போட நிக்கிறாங்க நிலா. இதெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பாகிற சோழன், அண்ணே அப்படின்னு சேரன் தோல்ல தட்டி, என்ன பாண்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப மொபைல பாத்துக்கிட்டு இருக்கிற, சந்தா கிட்ட அப்புறம் பேசலாம், முதல்ல அவனை போய் கூட்டிட்டு வாங்குறாரு. போய் கூட்டிட்டு வரேன்டா அப்படின்னு மொபைல பாத்துக்கிட்டே நடக்கிறாரு. வந்துருவேண்டி அப்படின்னு பாண்டி பேசிட்டு இருக்க, டேய் பாண்டி எவ்வளவு நேரம் பேசுவ, வா போலான்னு கூப்பிடுறாரு சேரன். வானதி கிட்ட அப்புறமா ரூமுக்கு போய் பேசு சரியா, வா அப்படின்னு கூப்பிட, வரேண்டி அப்படின்னு பேசிக்கிட்டே நடக்கிறாரு பாண்டி. சரி பாண்டிங்கிறாங்க வானதி. பேசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியும் திருப்தியுமா போனை வைக்கிறாங்க. இல்ல வாப்பா வாங்கடா போலாம் அப்படின்னு சேரன் நடக்க மத்தவங்க நடக்கிறாங்க. வர்ற பாண்டிகிட்ட சோழன் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்க இன்னும் கேம்ப் ஃபயர்ல பொண்ணுங்க ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் ரூமுக்கு வந்துட்ட நிலா அவங்க ரூம்குள்ள நுழைய, சோழன் வேகமா கதவை லாக் பண்ணிட்டு டபார்னு தரையில படுத்துடுறாரு. நிலா ஷாலை பெட்ல வச்சுட்டு சோழன் அப்படின்னு திரும்ப, கீழே பாரு நிலா அப்படிங்கிறாரு அவரு. நிலா கீழே பார்க்க அவரு தரையில பேஸ்ட் போட்ட மாதிரி குப்புற படுத்திருக்காரு. ஐயோ சோழன் என்ன பண்றீங்க அப்படின்னு பதறாங்க. இல்ல நிலா, மற்ற பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் தெய்வம் நிலா, தெய்வம் அப்படின்னு ஒரு கிழிச்சு தலைக்கு கையை முட்டு கொடுத்துட்டு படுக்கிறாரு. சரி எந்திரிங்க அப்படின்னு தூக்குறாங்க நிலா. என்ன சோழன்னு நிலா கேட்க, நீ ஒரு நாள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என் மேல சந்தேகப்பட்டதும் இல்ல, சண்டை போட்டதும் இல்ல. எல்லாரும் என்ன தப்பா நினைச்சாலும் நீ எனக்காக நிப்ப. உன்னோட மெச்சூரிட்டியை நினைச்சு நான் வியக்கிறேன். ஐ எம் ரியலி சோ பிளஸ்ட் அப்படின்னு அவரு நெஞ்சில கைய வச்சுக்க, போதும் போதும்னு சிரிக்கிறாங்க நிலா. அப்போ அவரோட மொபைல் ரிங் ஆக நிலா பெட்ல உட்காந்துக்கிட்டே யாருன்னு கேக்குறாங்க. இப்பதான் போனையே வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிறவரு போன் எடுத்து பார்த்துட்டு, ஆஹா இவ என்ன உடனே மெசேஜ் அனுப்புறா அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு. நிலா படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஷாலை மடிச்சுக்கிட்டு இருக்க சோழன் பயத்தோட நிலாவை பாக்குறாரு. அவர் மைண்ட்ல டக்குன்னு ஒரு சின்ன ஞாபகம் வருது. அவரு தண்ணி குடிக்க போனப்ப, ஹாய் சார் நீங்க நல்லா டான்ஸ் ஆடினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கை கொடுக்க, இவரும் செகண்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ தேங்க்யூங்கிறாரு. ஒரு செல்ஃபின்னு கேட்க இவரும் ரொம்ப பெருமையா காலார தூக்கி விட்டுட்டு நிக்க அந்த பொண்ணு செல்ஃபி எடுக்கிறாங்க. இல்ல ஷாலை மடிச்சு வச்சவங்க அடுத்த பெட்ஷீட் எடுத்து உதறிக்கிட்டு இருக்காங்க. இவர் இன்னும் மொபைலை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவரு அப்படியே போனை க்ளோஸ் பண்ணி பாக்கெட்ல வைக்க, என்ன எதுவுமே சொல்லாம போனை பாக்கெட்ல வைக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க, அவரு கொஞ்சம் சங்கடமும் வலிசலுமா அதுங்கிறாரு.
அதுக்குள்ள அடுத்த மெசேஜ் டோன் வருது. அடுக்கடுக்கா மெசேஜ் டோன் வர நிலா அவரோட பாக்கெட்டை பார்க்குறாங்க. சோழன் ஐயையோ அப்படின்னு மொபைலில் கையை வைக்க மறுபடியும் மெசேஜ் வருது. பார்க்கல அப்படின்னு கேட்க அவர் உள்ளர தள்ளிட்டு இருக்காரு போனு. அது இல்ல நான் அப்புறமா பாத்துக்கிறேங்கிறாரு சோழன். யாரு சோழன் அப்படின்னு நிலா கேட்க சோழன் தடுமாறுறாரு சொல்றதுக்கு. பல்லவனா அப்படின்னு நிலாவை எடுத்து கொடுக்க ஆமா பல்லவன் தான், அவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மொபைலை வெளியே எடுக்கிறாரு. பல்லவன் தானே, போனை கொடுங்கன்னு நிலா கையை நீட்டுறாங்க. மாட்டிக்க போறடி பங்கு அப்படின்னு அவர் வயிற்றுல மத்தளம் கொட்டது பயம். இல்ல அது பல்லவன் கிட்ட நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே கொடுங்கன்னு மொபைல வாங்கிடுறாங்க நிலா. ஐயோ அப்படின்னு பாக்குறாரு அவரு. அதுல அந்த பொண்ணும் சோழனும் எடுத்த செல்ஃபி அந்த பொண்ணு அனுப்பி இருக்காங்க. 2 ஜீவராசியுமே இருட்டுக்குள்ள புடிச்ச டஸ்கி பேய் மாதிரிதான் இருக்கு. நிலா அதை பார்த்துட்டு ஒரு முறை முறைக்கிறாங்க சோழனு. அது ஒன்றும் இல்லை நிலா, ஒரு பொண்ணு நான் ஆடினதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிச்சு. அந்த போட்டோவை தான் எடுத்து அனுப்பியிருக்குன்னு அவரு தயங்கிட்டே சொல்றாரு. நீயே தேங்க்ஸ்ன்னு ரிப்ளை பண்ணிடு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து நழுவ பாக்குறாரு சோழன். ஒரு 2 எடுத்து வைக்க நிலா எழுந்து நில்லுங்கன்றாங்க. அப்படின்னு நிலா ஒரு மிரட்டுறாங்க பக்கத்துல வான்னு. அவரு தயக்கத்தோட விரலால கிள்ளிக்கிட்டே மெதுவா வர்றாரு. அப்படின்னு அவர் வந்து நிக்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ தப்பே பண்ணாலும் நான் உன் பக்கம் நிப்பேன்னு நினைச்சியா? அவ செல்ஃபி எடுக்கணும்னு கேட்ட உடனேயே நீ ஈன்னு இழிச்சுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் வேற கொடுத்துருக்க, உன் நம்பரை கொடுத்து போட்டோவை அனுப்புன்னு வேற சொல்லி இருக்க அப்படின்னு நிலா ஏக வசனத்துல இறங்கி திட்டிக்கிட்டு இருக்க. சோழன் ஐயோன்னு நெத்திய தேய்ச்சிட்டு நிக்கிறாரு. அது என்ன, இத திவ்யா கேம்ப் ஃபயர்னு சேவ் பண்ணி வச்சிருக்க, இப்படியெல்லாமா பேர் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நிலா கேட்க அவருக்கு கொஞ்சம் தைரியம் வருது. இல்ல இந்த ஊர்ல கேம்ப் ஃபயர்ல மீட் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்குதான் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன்றாரு அவரு. அவ்வளவுதான். அடுத்து நிலா அவரு முகத்துக்கு முன்னாடி மொபைல் ஆட்டிக்கிட்டு இவளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறாங்க. ஐயோ நிலா, அவதான் நம்பர் கேட்டா, நீ கூட நான் இப்பவே பிளாக் பண்ணிடுறேங்கிறாரு. நிலா மொபைலை பின்னுக்கு இழுத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் நம்மெல்லாம் ஒன்னா தானே இருந்தோம், நீ எந்த கேப்ல எங்க போய் இவகிட்ட நம்பர் கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நிலா கேட்க அதெல்லாம் விடு நிலா, அது என் டான்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இங்க பாரு இந்த ஸ்டெப் தான் போட்டேன் அப்படின்னு அவரு ஆடி காமிச்சிட்டு இந்த ஸ்டெப்பை பத்தி பேசதான் என்கிட்ட வந்தா அப்படின்னு இன்னொரு ஸ்டெப்பை போட அவ்வளவு நேரம் இழுத்து பிடிச்ச கோவத்தோட இருந்த நிலா இப்ப கலகலன்னு சிரிச்சிடுறாங்க. பாத்தியா இப்ப நீயே இப்படி சிரிக்கிற, நீயே என்ன பார்த்து சிரிக்கிற பாத்தியா, அததான் அந்த பொண்ணு பண்ணான்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்டெப் ஆடி இன்னும் நிலாவை சிரிப்பு மூட்டிட்டு இருக்காரு சோழன். நிலா சிரிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு கண்ணில் கண்ணீர் வர நிற்கிறாங்க. ஆனாலும் அவங்களால சிரிப்பை நிறுத்த முடியல. ஆமா நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சிரிக்கிறியே ஏன்னு கேக்குறாரு சோழன். அவ உங்களை கலாய்ச்சிருக்கிறா அப்படின்னு நிலா சிரின்னு சிரிக்க கலாய்ச்சிருக்காளா அப்படின்னு அவரு அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. இப்பதான் சோழன் எனக்கே புரியுது, ஓ அதுக்குதான் போட்டோவே எடுத்திருக்கா அப்படின்னு நிலா விழுந்து சிரிக்கிறாங்க. செம்ம பல்பு வாங்கின மாதிரி கேவலமா நிக்கிறாரு சோழன். ரைட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சிரிச்சிருப்பா, இதுல டான்சர் மாதிரி ஃபீலிங் வேற அப்படின்னு நிலாவும் ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு சிரின்னு சிரிக்கிறாங்க. இப்ப சோழன் ரொம்ப கேவலப்பட்டு நிக்கிறாரு. அப்படி நான் சொல்றேன்னு சோழன் கேட்க ஆமான்னு சிரிக்கிறாங்க நிலா. ஆனா ரொம்ப நல்லா பேசினாலே அப்படின்னு சோழன் கேட்க ஓஹோ ஐயோ அம்மா முடியலன்னு சிரிக்கிறாங்க நிலா. அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி 1000 இருக்கட்டுமே, ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணதும் நீ பயங்கர பொசசிவ் ஆகுறியே அப்படின்னு சோழன் கேட்க நான் பொசசிவ்லாம் ஒன்றும் ஆகல அப்படின்னு சிரிக்கிறாங்க நிலா. சும்மா நடிக்காத நிலா, உனக்கு பொசசிவ் ஆகுதுங்கிறாரு சோழன். ஆனா இந்த பொசசிவ்னஸ் கியூட்டா இருக்கு அப்படின்னு அவங்க கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சுறாரு. இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை போர் நீங்க அப்படின்னு சோழனை கடுப்பேற்றி விட்டு மொபைலை டப்புன்னு அவங்க கையில் வைக்கிறாங்க நிலா போர்னு சொல்லாத, ஹனிமூனுக்கு புருஷன் கூட வர்றத போர்னு சொன்ன மொதல் ஆள் நீதான், அதுவும் என்ன மாதிரி ஒரு ஜாலியான ஆள் கூட வர்றதுக்கு உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு அவர் ஷர்ட்டு காலரை தூக்கி விட்டுட்டு கேட்குறாரு. நிலா அவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. ஆமா நீ என்ன அப்படி சொன்னேன்னு கேட்குறாரு. எனக்கு வேலை இருக்கு நவருங்க அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக நீ முதல்ல சொல்லு, நான் என்ன போரா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோன்னு நிலா பார்க்க இப்போ நான் போர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஷர்ட்டோட கையை மடிச்சு விட்டுக்கிட்டே மெல்ல நிலாவை நெருங்குறாரு சோழன். நிலா கண்ணெல்லாம் உருட்டி பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. ப்ரூவ் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு மேலே போட்டிருக்க ஸ்வெட்டரை கலட்ட
நீங்க ஒன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். தள்ளுங்கன்னு நிலா அவரு நெஞ்சில லைட்டா கைய வச்சு தள்ள பாக்குறாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீயா சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு நடக்க நிலா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறாங்க. சோழன் வேண்டாம் சோழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சோழனை நெருங்கி வர்றாங்க. கண்கள்ல மயக்கத்தோடையும் இதழ்கள்ல சின்ன சிரிப்போடையும் அவங்க சோழனை நெருங்கி வர்றாங்க. இங்க சேரன் ஒரு பக்கம் சந்தா கிட்ட பயங்கரமா குளிருதுப்பா அப்படின்னு போன்ல சொல்லிட்டு இருக்க நடுப்புற பல்லவன் படுத்திருக்காரு. சரி சரி வந்து தர்றேன் அப்படின்னு பாண்டி வானதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நல்லா பெட்ஷீட் எல்லாம் போத்தி தான் படுத்திருக்கோம், அப்ப கூட பயங்கரமா குளிருதுங்கிறாரு சேரன் சந்தா கிட்ட. எல்லாம் இங்க குளிர் தாங்குவியானே தெரியல அப்படின்னு பல்லவனுக்கு முதுகு காட்டிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பல்லவன் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. சந்தா முன்ன உட்கார்ந்துருக்க அதே இடத்துல அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. மே ஆப்கோன் அவங்க ஹிந்தில ஏதோ சொல்ல என்ன என்ன சொன்ன அப்படின்னு சேரன் புரியாம கேக்குறாரு. சந்தா சின்னதா சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன் உங்களை கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கிடுவேன்னு அப்படின்னு சந்தா சொல்றாங்க. என்ன இப்படிலாம் பேசுறேன்னு அதிர்ச்சி ஆகுறாரு சேரன். கண்டிப்பா நாம இங்க வரலாம் என்ன அப்படின்னு வானதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. வந்தவொடனே எல்லாம் காமின்னு கேட்டுட்டு இருக்காங்க வானதி. பாத்துக்கலாம் விடுன்னு அவரு அரை தூக்கத்துல பேசிட்டு இருக்காரு. பல்லவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பார்த்து நொந்த நூடுல்ஸ் ஆகி எழுந்து உட்கார்ந்துடுறாரு. ஐயோ ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு அவரு பெட்டை விட்டு இறங்கி போக அது கூட தெரியாம ரெண்டு பேரும் பேசுன்னு பேசிட்டே இருக்காங்க. பல்லவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட எப்படி நிலா இவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க அப்படியா அழகாவா இருக்கேன் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அவரு வார்த்தைகள்ல பதில் சொல்லாம அப்படியே நிலா முகத்துக்கிட்ட குனிஞ்சி அவங்க முகத்தை கையில எடுத்து உதட்ட கொண்டு போறாரு. கரெக்டா வெளியே டோர் பெல் ரிங் ஆகுது. அவ்வளோதான் பதறி ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நின்றுடுறாங்க. ஷோ அப்படின்னு சோழன் நெத்தியை தேய்ச்சிக்கிட்டு இருக்க ரூம் சர்வீஸான்னு கேட்குறாங்க நிலா. நாம எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க 2-3 தடவை டோர் பெல் ரிங் ஆகுது. அதுதான் என்ன நிலாவும் யோசிக்க அண்ணே சோழனே சோழனே அப்படின்னு பல்லவன் குரல் ரூம் ஃபுல்லா எக்கோ ஆகுது. ஐயோ அப்படின்னு தலையில அவர் கைய வச்சுக்க ஷோ அப்படின்னு நிலாவும் ரொம்ப தயங்குறாங்க. எப்போடா அப்படின்னு சோழன் டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்க அவரு அண்ணின்னு கூப்பிடுறாரு. போங்க போய் கதவை தரங்க அப்படின்னு நிலா சோழன் அனுப்ப அவரு தலையில அடிச்சுக்கிட்டு போறாரு. இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் அவரு கதவை திறக்க ஐயோ அப்படின்னு தயக்கமா நெகத்தை கடிச்சிட்டு இருக்காங்க நிலா. இவரு செம காண்டோட கதவை திறக்க அப்படியே புன்னகை மன்னனா உள்ளார என்ட்ரி கொடுக்குறாரு பல்லவன். இவன் என்ன பளிர்னு சிரிச்சிட்டு நிக்கிறான், பார்த்துட்டு போமாட்டான் போல இருக்கே, பற்றைய போட்டுருவான் போல இருக்குன்னு சோழன் அலண்டு போய் பாக்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.